ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இறால் குழம்பு செய்கிறது பெரிய வேலை கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை தான். சேப்பங்கிழங்கும் இறாலும் இருந்தால் போதும், அருமையான குழம்பு ரெடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம், 4 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3 கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 1 கப் பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம பார்த்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம சேர்த்த மசாலாக்களும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இறால் குழம்பு செய்கிறதுக்கு நீங்கள் சண்டே வாங்குகிற இறால்லேருந்து ஒரு கையளவு எடுத்து வச்சா போதும், மறுநாள் குழம்பு ரெடி. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளி கரைசலோடு சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரமோ உப்போ ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சேப்பங்கிழங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேப்பங்கிழங்க குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். தோலை உரிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட ஃப்ளேவர் இறால்லையும் சேப்பங்கிழங்குலையும் ஏறுற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு சின்ன கடாயில் தாளிப்புக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கும் மேலே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். அதை எடுத்து அந்த குழம்புல போட்டுட்டா குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த தாளிப்பை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவி குழம்பை இறக்கிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.